அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஈஸி ரீசார்ஜ் ஆப்பை ஃபஸ்ட் டைம் எப்படி லாகின் பண்ணணும், ப்ளஸ் உங்களுடைய பாஸ்வேர்டையும் எம்பின்னையும் எப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? எங்ககிட்ட ஐடி வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் இதை பண்ணுங்கள். ஓகேங்களா? இதில் பாருங்கள், ரீசெட் பாஸ்வேர்டுன்னு இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இது போல் பாக்ஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். எங்ககிட்ட எந்த மொபைல் நம்பர் ஐடி போட கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள், ரீசெட் பாஸ்வேர்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஒரு பட்டன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3 பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். உங்களுக்கு 3 பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நியூ பாஸ்வேர்டுன்னு இருக்கும். அதில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான 6 நம்பர்ஸை மட்டும் டைப் பண்ணிக்கோங்க. நம்பர்ஸை மட்டும் தான் டைப் பண்ணணும், வேறு எதுவும் டைப் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? அடுத்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் நியூ பாஸ்வேர்டுன்னு இருக்கும். ஃபஸ்ட்டு பாக்ஸில் எந்த நம்பர் டைப் பண்ணிங்களோ அதையே ரெண்டாவது பாக்ஸில் டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஓடிபி பாக்ஸ் இருக்கும். உங்களுக்கு வந்து உங்களுடைய மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபியை டைப் பண்ணிவிட்டு அந்த பாக்ஸில் வெரிஃபை ஓடிபி கொடுத்துருங்க. வெரிஃபை ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்வேர்டு வந்து அப்டேட்டட் ஆகிடும். ஓகேங்களா? பாஸ்வேர்டு அப்டேட் ஆனதுக்கப்புறம் இதில் பாருங்கள் 2 பாக்ஸ் இருக்கு இல்லையா. ஃபஸ்ட்டு பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் நம்பர்னு இருக்குது. அதில் வந்துட்டு நீங்கள் எந்த நம்பர் வந்துட்டு ஐடி போட கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பரை வந்துட்டு மேலே பாக்ஸை டைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பாக்ஸில். செகண்ட் பாக்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பாஸ்வேர்டு செட் பண்ணீங்க இல்லையா, அந்த பாஸ்வேர்டை வந்துட்டு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள் லாகின் பட்டன் இருக்கு இல்லையா, லாகின் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது போல் ப்ராசஸ் ஆகும். ஐடி லாகின் ஆகிடும். ஓகேங்களா? இது போல் லாகின் ஆகிடும். லாகின் பண்ணதுக்கப்புறமா மேலே பாருங்கள் ப்ரொஃபைல் பட்டன் இருக்குது மேலே டாப்பில். ஓகேங்களா? அதை கிளிக் பண்ணிங்கன்னா இது போல் உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரீசெட் எம்பின்னு இருக்கு இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இது போல் 3 பாக்ஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் சென்ட் ஓடிபின்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி போகும். அந்த ஓடிபி வந்துட்டு என்டர் பண்ணிக்கோங்க. கீழே வந்து நியூ எம்பின் இருக்கு இல்லையா, அதில் வந்து 4 நம்பர் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி 4 நம்பர் டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து கன்ஃபார்ம் நியூ எம்பின் இருக்கு இல்லையா, மேலே பாக்ஸில் என்ன டைப் பண்ணிங்களோ அதே 4 நம்பர் இதுலேயும் டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய எம்பின்னும் வந்துட்டு அப்டேட் ஆகிடும். அதுக்கப்புறமா நீங்கள் ஐடியை யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். ஓகேங்களா? நன்றி.